கார்த்திகை தீபம் சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்னேகா கார்த்திக் கிட்ட தீபா அரைஞ்ச விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்டு கார்த்திக் வந்துட்டு என்னது தீபா உங்களை அரைஞ்சாங்களா, தீபா உங்களை தடுத்தாங்கன்னு மட்டும்தானே நான் கேள்விப்பட்டேன் அப்படின்றாங்க. அதுக்கு ஸ்னேகா இல்லை சார், அவங்க ரூமில் வச்சு என் கண்ணத்துலேயே அரைஞ்சிட்டாங்க, இப்போ கூட என் கண்ணை வலிக்குது, என் கோபத்தை தூண்டிவிட்டு என்னை கை நீட்ட வச்சதே அவங்க தான் சார், நீங்கள் எனக்கு தான் நியாயம் பேசணும், எங்கள் அம்மா அப்பா கூட என்னை அடித்ததில்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. உடனே கார்த்திக் சரி சரி அழாதீங்க, நான் தீபா கிட்ட பேசுகிறேன் அப்படின்றாங்க. ஸ்னேகா அங்கேருந்து வெளியில் வந்துடுவாங்க. ராஜா வெளியில் உட்காந்துட்டு இருப்பார். அப்போ ஸ்னேகாவை பார்க்குறாங்க. என்ன பாட்டி கண்ணத்தை தொடச்சிக்கிட்டே வருது, ஒருவேளை மாப்பிள்ளை செம டோஸ் விட்டான் போல இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நேராக கார்த்திக் கிட்ட வந்து பேசுகிறாரு ராஜா. என்ன மாப்பிள்ளை செமையாக ரைடு விட்ட போல இருக்குது, காவேரி கங்கன்னு கரை புரண்டு ஓடுது அப்படின்னு சொல்ல கார்த்திக் ரொம்ப கோவமா இவன் ஒருத்தன் போய் தீபாவை வர சொல்லு அப்படின்றாங்க. அப்போ ராஜா யோசிக்கிறார், என்ன மாப்பிள்ளை இவ்வளோ டெரராக இருக்கான், ஒருவேளை அந்த ஸ்னேகா அழுது தீபாவை கோத்து விட்டுடுச்சோ அப்படின்னு யோசிச்சுட்ருப்பாரு. அப்போது கார்த்திக் டேய் போடா போய் தீபாவை வர சொல்லு அப்படின்னு கோவமாக சொல்கிறாங்க. அப்போ ராஜா மாப்பிள்ளை தீபா சிஸ்டர் மேலே எந்த தப்பும் இல்லை, நீ அவசரப்பட்டு எதையும் பண்ணிடாத, வேணும்னா 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு ஒன்றா விசாரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கார்த்திக் திரும்பவும் தீபாவை வர சொல்லுன்னு சொன்னேன் அப்படின்றாங்க. ராஜா வெளியில் வந்து ஐயையோ மாப்பிள்ளை இவ்வளோ டெரராக இருக்கானே, பாவம் இந்த சிஸ்டர் வேற என்ன ஆக போகுதோ, இந்த ஸ்னேகா வேற செமையாக பற்ற வச்சுட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நேராக தீபா கிட்டே போயிட்டு தீபா கார்த்திக் சார் உன்னை கூப்பிடுறாரு, மாப்பிள்ளை செம கோவத்தில் இருக்கான், நீ கொஞ்சம் சூதானமாக பார்த்து பேசு அப்படின்றாங்க. அப்போ தீபா அமைதியாக நின்றுட்டுருப்பாங்க. அப்போது ராஜா வந்து யோசிக்கிறாரு, என்ன இந்த புள்ள இந்த மொழி முழிக்குது, தாக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. தீபா கார்த்திகை பார்க்கறதுக்காக போகிறாங்க. இப்போ ஸ்னேகா தீபா முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஸ்னேகா தீபாவை பார்த்து யோசிக்கிறாங்க, என்னையா கை நீட்டி அடித்தேன், உன் சீட்டை எப்படி காலி பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு ஸ்னேகா மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு தீபாவை மறைக்கிறாங்க. பதிலுக்கு தீபாவும் ஸ்னேகாவும் மறைக்கிறாங்க. அப்போ ஸ்னேகா கன்னத்தில் கை வைக்கிறாங்க. இப்போ தீபா அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார்த்திகை பார்க்கறதுக்காக போகிறாங்க. லைட்டாக டோர் ஓப்பன் பண்ணி மே கமின் சார் அப்படின்றாங்க. அப்போ கார்த்திக் மட்டும் சொல்லுவார். அதுக்கப்புறமா தீபாவை உள்ளே போகிறாங்க. கார்த்திக் தீபாவை அப்படியே முறைக்கிறாரு. அப்போது இவங்க 2 பேரும் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கறதுக்காக ஸ்னேகா லைட்டாக டோரை ஓப்பன் பண்ணி எட்டி பார்த்துட்ருப்பாங்க. அப்போ கார்த்திக் ரொம்ப கோவமாக தீபா கிட்ட உங்கள் மனசில் என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள் அப்படின்றாங்க. அப்போ தீபா சார் அந்த ஸ்னேகா பண்ணது மட்டும் சரியா, கண்டினியூஸாக அவங்க அப்படின்னு சொல்ல வரும்போதே கார்த்திக் உங்கள் மனசில் என்ன பெரிய ரவுடின்னு நினைப்பா அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே ஸ்னேகாவுக்கு ஒரே சந்தோஷம், நேராக அவங்க சீட்டில் போய் உட்காந்துருவாங்க. அவர் அந்த மாதிரி கேட்டதை நினச்சி சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க ஸ்னேகா. அதுக்கப்புறமா கார்த்திக் வந்து தீபா கிட்ட ஒரு சீனியரை போய் கன்னத்தில் அரைஞ்சிருக்கீங்க நீங்கள் அப்படின்றாங்க. அதுக்கு தீபா வந்துட்டு சார் அவங்களுடைய சீனியாரிட்டியை மிஸ்யூஸ் பண்ணாங்க அப்படின்றாங்க, அவங்க பண்ண வேலைக்கு நான் வெளியில் வச்சு அரைஞ்சிருக்கணும் அப்படின்றாங்க. உடனே கார்த்திக் அப்போது அரைஞ்சிருக்க வேண்டியது தானே, அத்தனை பேர் முன்னாடி உங்களை அடிக்க கை ஓங்கியிருக்காங்க, நீங்கள் திரும்ப அந்த ஸ்பாட்லேயே கொடுத்துருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சீனியாரிட்டியை மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறீங்க, இதையே நீங்கள் ஆரம்பத்திலே என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தீபா சார் ஆரம்பத்திலே நான் அதை சொன்னேன்னா வந்த உடனே மற்றவங்கள குறை சொல்கிற மாதிரி ஆகிடும், அப்புறம் தப்பு என் மேலேன்னு தானே தோணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கார்த்திக் வந்துட்டு இப்போ நீங்கள் கொடுத்த இடத்துனால தான் அந்த ஸ்னேகா உங்களை அடிக்க கை ஓங்கியிருக்காங்க, இந்த விஷயத்தெல்லாம் கேட்ட உடனே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு, எவ்வளோ திமிர் இருந்தால் அவங்க அடிக்க கை ஓங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல அப்போ தீபா என் மேலேயும் தப்பு தான் சார், நான் அவங்கள அடிச்சிருக்கக்கூடாது அப்படின்றாங்க. அதுக்கு கார்த்திக் வந்துட்டு அது இல்லைங்க, அவங்க மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறீங்க, ஆரம்பத்துலேருந்தே இந்த மாதிரி நடந்திருக்காங்கன்னா நீங்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும், நீங்கள் ஏன் இப்படிலாம் இருக்கீங்க, இந்த விஷயத்தெல்லாம் வந்து நாம் பொறுமையாக போகக்கூடாதுங்க, அவங்க இந்த மாதிரி ஆட்டிடியூட் காமிக்கிறாங்கன்னா நாம் பொறுத்து போகக்கூடாது, அப்படி நாங்கள் பொறுத்து போனோம்னா அது அவங்கள நாம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஆகிடும், அதையே அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு தான் மேடம் இவ்வளோ தூரம் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ கார்த்திக் சரி சரி உங்களுக்கு இப்போது பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்றாங்க. அதுக்கு தீபா சார் அப்படின்றாங்க. அப்போது கார்த்திக் ஒரு ஸ்மைல் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல தீபா சிரிக்கிறாங்க. 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சரி நீங்கள் போங்க அப்படின்னு கார்த்திக் சொல்கிறாரு. அப்போ தீபா நேராக டோர் கிட்ட வரைக்கும் போயிட்டு திரும்பவும் வந்து கார்த்திக் கிட்ட வந்து கேட்குறாங்க,
சார் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். இந்த விஷயத்த கேட்ட உடனே டென்ஷன் ஆகிட்டேன்னு சொன்னீங்க. அது ஆஃபீஸில் இப்படி நடந்துச்சேன்னு டென்ஷன் ஆனீங்களா, இல்லை நம்ம ஒய்ஃபை கை நீட்டி அடிச்சிட்டாங்கன்னு டென்ஷன் ஆகிட்டிங்களா அப்படின்றாங்க. இதை கேட்ட உடனே கார்த்திக் வந்து சிரிக்கிறாரு. இந்த பொண்ணுங்களுக்கு பதிலை தெரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேட்குறதுல ஒரு க்யூரியாசிட்டி போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே 2 பேரும் சிரிக்கிறாங்க. 2 பேரும் ரொமான்டிக்காக பார்த்துட்ருக்காங்க. பாட்டெல்லாம் போட்டுட்ருக்காங்க. தீபாவும் சிரிச்சுக்கிட்டே வெளியில் வராங்க. ஸ்னேகா வந்து குழம்பி போய் பார்த்துட்ருக்காங்க. என்ன இவ உள்ளே இருந்து அழுதுகிட்டே வெளியில் வருவான்னு பார்த்தா சிரிச்சுக்கிட்டே வராளே அப்படின்னு ஸ்னேகா ஒரு பக்கம் யோசிச்சுட்ருப்பாங்க. அதுக்கப்புறமா தீபா வந்து வீட்டுக்கு போயிட்டுருப்பாங்க. கார்த்திக் வந்து காரில் வந்துட்டுருப்பாங்க. அப்போது கார்த்திக் தீபா கிட்டே வந்து காரை நிறுத்துகிறாங்க. அப்போது தீபா வந்துட்டு கார்த்திக் கிட்ட என்னாச்சு சார் அப்படின்றாங்க. அப்போ கார்த்திக், இப்போ தான் நீங்கள் வேலைக்கு போகிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுல்ல, அப்புறம் எதுக்காக இந்த மாதிரி வந்துட்டுருக்கீங்க, வாங்க வந்து காரில் ஏறுங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் தீபாவும் காரில் ஏறுவாங்க. இப்போ கார்த்திக் தீபா கிட்ட, என்ன தீபா இப்போ நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கீங்களா, இவ்வளோ நாள் வந்து நீங்கள் வேலைக்கு போகிறத மறைச்சிட்டு வந்துட்டு இருந்தீங்க, அதுவே உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷராக இருந்திருக்கும், எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு, இப்போ தான் உண்மை வெளியே வந்துடுச்சுல்ல, இப்போ நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருப்பீங்கள்ல அப்படின்றாங்க. அப்போ தீபா, ஆமாம் சார், இவ்வளோ நாளும் பயந்து பயந்து வந்துட்டு இருந்தேன், இப்போ தான் அப்பாடான்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தாங்க சொல்கிறது, உண்மையை எப்போவுமே வெளியில் சொல்லிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திக். அப்போ தீபா வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, பல்லவி நான் தானே தெரிஞ்சால் இந்த மாதிரி நீங்கள் ரிலாக்ஸ்டாக என்கிட்ட பேசுவீங்களா சார் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தீபா இருப்பாங்க. அப்போது கார்த்திக் வந்துட்டு, என்ன தீபா உங்கள் முகமே மாறிடுச்சு அப்படின்னு கேட்டுட்ருப்பாங்க. அதுக்கப்புறமா கார்த்திக் வந்துட்டு, நாளைக்கு நாம் 2 பேரும் ஒன்றா தான் வந்து ஆஃபீஸ்க்கு வரப்போகிறோம், உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்லாம் கேட்டுட்ருப்பாங்க. அப்போது தீபா வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த விஷயம் வீட்டுக்கு மட்டும்தானே தெரிஞ்சுது, நாம் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு ஆஃபீஸில் வந்து யாருக்கும் தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிகிட்ருப்பாங்க. அப்போது தீபா வந்துட்டு உடனே சொல்கிறாங்க, சார் வீட்டுக்கே தெரிஞ்சிடுச்சு, ஆஃபீஸ்க்கு தெரிஞ்சால் என்ன அப்படின்னு கார்த்திக் கிட்டே கேட்குறாங்க. எனக்கு இப்போ தான் இந்த விஷயமே ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்றாங்க. அப்போது கார்த்திக் வந்துட்டு, எனக்கு இன்னொரு விஷயமும் ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்கன்னா, கார்த்திக் நாம் ஆஃபீஸில் இப்படியே மெயின்டைன் பண்ணுவோம், நாம் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு யாருக்கிட்டேயும் காமிச்சிக்க வேண்டாம், இப்போ நாம் இப்படி இருக்க வச்சு தான் ஸ்னேகாவோட சுயரூபம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சுது, இல்லைன்னா அவங்க அப்படியே உங்களுக்கு ஜால்ரா போட்டுட்டு தான் இருந்திருப்பாங்க, எனக்கு ஆஃபீஸில் ஒரு சில பேர் மேலே டவுட் இருக்குது, அதனால் இக்கையான ஆளுங்களை யாரோ அவங்கள மட்டும் ரீட்டைன் பண்ணிக்கிட்டு மற்றவங்களெல்லாம் நாம் வெளியே அனுப்பிடலாம் அப்படின்றாங்க. அதுக்கு தீபா, என்ன சார் என்ன ஸ்பை வேலை பார்க்க சொல்கிறீங்களா அப்படின்றாங்க. அதுக்கு கார்த்திக், நீங்கள் ஏன் அப்படி நினைக்கிறீங்க, இது நம்ம கம்பெனிங்க, அதுக்காக ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா நீங்கள் அதை பொறுப்பாக பார்த்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஆஃபீஸர் அப்படின்னு தீபா சொல்லுவாங்க. அதுக்கு கார்த்திக் வந்துட்டு, என்னது ஆஃபீஸரா, வர வர உங்கள் சேட்டை ரொம்ப அதிகமாகிடுச்சு, நீங்கள் காரில் ஏறின உடனே கார் எவ்வளோ ஸ்மூத்தாக போகுது பாருங்கள் அப்படின்றாங்க. அதுக்கு தீபா, இந்த சேட்டையெல்லாம் உங்ககிட்ட இருந்து தான் வந்துச்சு அப்படின்னு ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ராஜா வந்துட்டு கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஆடியோ பிஸ்னஸில் நம்பர் 1 இருக்கிற சிதம்பரம் உனக்கு தெரியுமா, அவர் உன்னை மீட் பண்ணுறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காராம், ஏதோ பிஸ்னஸ் விஷயமா உன்னை வந்து மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காராம் அப்படின்றாங்க. நான் அரேஞ்ச் பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்குறாங்க. கார்த்திகை ஓகே சொல்கிறாங்க. ஆனால் எதுக்காக அவர் என்ன பார்க்கணும், நானே இந்த பிஸ்னஸ்க்கு வந்து புதுசு, எதுக்காக என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ராஜா வந்துட்டு, தெரியல மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் தீபா ஆஃபீஸ்க்கு கிளம்பி வந்துட்டுருப்பாங்க. இப்போ ஐஸ்வர்யா தீபாவை பார்க்குறாங்க. என்ன எவ்வளோ நாளாக வந்து பயந்து பயந்து போயிட்டு இருந்தா, இப்போது தைரியமாக போக ஆரம்பிச்சிட்டியா, ஜஸ்ட்டு மிஸ், இல்லைனா நீ உங்கள் வீட்டில் இருந்துருக்கணும் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல, அதுக்கு தீபா, அப்படியா, அப்போ நெக்ஸ்ட் டைம் பெட்டராக ட்ரை பண்ணுங்க அப்படின்றாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா, என்ன நக்கலா உனக்கு அப்படின்றாங்க. அதுக்கு தீபா, நான் நக்கல்லாம் பண்ணலை, நீங்கள் எனக்காக எவ்வளோ உதவி பண்ணியிருக்கீங்க, நீங்கள் இந்த அளவுக்கு பண்ண வச்சு தான் இப்போது வேலைக்கு போகிற விஷயமே எல்லாருக்கும் தெரிஞ்சுது, நானே எப்படிடாப்பா இந்த வேலைக்கு போகிற விஷயத்த எல்லாருக்கிட்டையும் சொல்கிறதுன்னு நினச்சேன், ஆனால் இப்போ உங்களால் அது தெரிஞ்சிடுச்சு, நீங்கள் எனக்காக நிறைய நல்லது தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நக்கலாக பதில் சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா கார்த்திக் வந்துட்டு அந்த சிதம்பரத்தை பார்க்கறதுக்காக ராஜாவும் கார்த்திக்கும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க.